திரு ராமசுப்ரமணியன், நால்வருடைய கருத்தையும் கேட்டிருப்பீங்க. மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கட்டாயம் என்பது எப்படி விரலை நீட்டுகிறோமோ அதுபோல தமிழ்நாடு அரசும் இது குறித்து விசாரணை நடத்தி மக்களுக்கு உண்மையை கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. உங்கள் பார்வை? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப நான் ஸ்ட்ரைட்டா நீங்க கேட்டதுக்கு உடனே அப்படி ஆன்சர் பண்றதை விட நீங்க உங்களுடைய தலைப்பே என்னன்னா அதானி விவகாரத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நாம பார்க்கின்றோம். எனக்கு முன்னாடி பேசினவர்கள் எல்லாருமே அதை பத்தி ஓரளவு நன்றாகவே சொல்லிவிட்டார்கள். இருந்தாலும் என்னுடைய பங்குக்கு நான் இதை பத்தி சில விஷயங்களை பேச வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒண்ணு, இதுல நீங்க சொன்னது போல இந்த மகேஷ் ஜெத்மலானி அவர் தேசத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விட்டது, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று பேசுவது முற்றிலும் தவறானது. ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்குமே என்றால் அதை சரி செய்ய வேண்டும், அதற்கு உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினா நல்லது. அவர் ஒரு நாமினேட்டட் எம்பி, பிஜேபியால் நாமினேட்டட் பண்ணப்பட்டவர் அவர். அதனால அவர் அப்படி பேசுவது ஒண்ணு விந்தையான சமாச்சாரம் கிடையாது. அதே போல முகுல் ரோத்தகி அவர் இந்த கேஸ்ல அதானிக்காக அப்பியர் ஆகக்கூடிய லாயர். ஆகவே அவர் பேசுவதும் சரிதான். ஏனென்றால் ஒரு லாயர் தன்னுடைய கட்சிக்காரரை விட்டு கொடுத்து பேச முடியாது. ஆகவே அந்த விதத்துல சரி. ரெண்டாவது, இப்ப இதுல யாரெல்லாம் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தா, முன்னாடி எனக்கு முன்னாடி பேச சொன்னாலும் கூட, ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் ரெபடிஷன் ஐ வுட் லைக் டு சே, ஒன்னு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது என்னன்னா ஒரு மினி நவரத்னா. நவரத்னாங்கிறது உங்களுக்கு நன்றாகவே எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். அது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கம்பெனி, மத்திய அரசினுடைய கம்பெனி. ஆகவே இந்த நவரத்னாங்கிற ஸ்டேட்டஸ் வாங்கினது இந்த SCCI அப்படிங்கிற இந்த சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இதோட யார் ரெண்டு பேர் தொடர்பு படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அசூர் என்கின்ற கம்பெனி, அது அமெரிக்கால இருக்க ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு கம்பெனி. ரெண்டாவது அதானி எனர்ஜி. இந்த அசூர் எவ்வளவு அவங்களுக்காக எவ்வளவு பணத்தை அங்க அமெரிக்கால திரட்டப்பட்டது என்றால் $3 பில்லியன் திரட்டியிருக்காங்க. எனக்கு முன்னாடி பேசிய திரு பாலுவாக இருக்கட்டும், இந்த காங்கிரஸ் நண்பராக இருக்கட்டும், அவங்களாம் லாயர்ஸ் தான். அவங்களுக்கு நன்றாகவே தெரியும், ஒரு ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு ஒண்ணு இஷ்யூ பண்ணோம்னா அதுல எல்லா மெட்டீரியல் ஃபேக்ட்ஸையும் நீங்க கொடுத்தே ஆகணும். அது கொடுக்கலன்னா அந்த பணம் வந்தால் அந்த பப்ளிக் இஷ்யூவோ வாட் எவர் மேபி தி இஷ்யூ அது வந்ததுன்னா, இந்த மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை நீங்க வெளியில சொல்லலைன்னா அதற்கு விளைவு என்ன ஏற்படும்னா, அந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் would be declared null and void, ab initio void என்று அதை கேன்சல் பண்ணுவாங்க. ஆகவே இந்த அசூர் எப்படி இவ்வளவு பெரிய பணத்தை திரட்டின $3 பில்லியன், அதுல சப்ரஷன் ஆஃப் ஆக்ட் என்னன்னா, இங்க அந்த லஞ்சம் 2029 கோடி பணத்தை கொடுத்திருக்காங்க. அதுல 1750 கோடி ஆந்திர பிரதேச யாரோ ஒரு அபிஷியலுக்கு போயிருக்கின்றது. இதெல்லாம் ரெக்கார்டடா இருக்கின்றது. ஏன்னா மிஸ்டர் அதானி சார்பாக பேசக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ், இதுக்கெல்லாம் ரெக்கார்டடா அந்த 54 பேஜ்ல எல்லாமே வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது. ஒன்னு இமெயில், ரெண்டாவது PPT பிரசன்டேஷன், பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், மெசேஜஸ், எல்லாத்திலையும் இந்த கொடுத்த பணம் இந்த லஞ்சத்தை பத்தி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கின்றது அப்படின்னு அதுல கிளீனா எக்ஸல் ஷீட் எல்லாம் இருக்கின்றது. முகுல் என்ன சொல்றாருன்னா, நான் இந்த 54 பக்கத்தையும் முழுமையா படிச்சேன், எந்த இடத்துலையும் ஆதாரம் இல்ல, அதிகாரிகள் பேசினாங்க, லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக பேசப்பட்டது, லஞ்சம் கொடுப்பதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது, கொடுத்தாங்கன்னு எந்த ஆதாரம் அங்க இல்ல, அப்ப அது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறாரு. பேசுனதெல்லாம் உண்மைதாங்கிறாரு. எனக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், இப்ப எனக்கு முன்னாடி பேசின நண்பர்கள் 2 பேர் எனக்கு நன்றாக தெரியும், அவங்க லாயர்ஸ், மத்த பத்தி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க சப்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதுவும் இல்லாம ஒரு தன்னுடைய கிளையண்ட்டை விட்டு கொடுத்து எந்த லாயராவது பேசுவாங்களா சார்? தன்னுடைய கிளையண்ட் இவர் அதானியோட லாயர் யாருன்னு முதல் ரத்தோகி, அவர் தன்னுடைய கிளையண்ட்டை விட்டு கொடுத்துட்டு இல்ல அவங்க பண்ண தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசினார்னா, அப்ப அவருடைய கிளையண்ட்டுக்கு மிகப்பெரிய துரோகம் இழைக்கின்றார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆறுது. அடுத்ததாக இதுல எல்லாமே நீங்க 54 பக்க விஷயத்துல இந்த இண்டாக்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 2-3 விஷயம். ஒண்ணு, 4 கிகாவாட் அசூர் சோலார் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கொடுக்கணும். அதே போல
8 GW வந்து அதானி எனர்ஜி கொடுக்கணும். அதைத்தான் இப்ப வேரியஸ் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கணும். எனக்கு முன்னாடி பேசுற டிஎம்கே நண்பர் கரெக்டா சொன்னார். இந்த நேரடியாக நீங்க இப்ப ப்ரொக்யூர் பண்ண முடியாது. அதுவும் அந்த உதய் மின்திட்டம் வந்தது அதுல கையெழுத்து போட்டதுக்கு பிறகு நேரடியாக நீங்க வந்து வாங்க முடியாது. அது எஸ்சிஐ போன்ற நிறுவனங்கள் மூலமாகவே தான் பெறப்பட வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. ஆக நீங்க வந்து there is no alternative for டிஎம்கே கவர்மெண்ட். அவங்க அப்படிதான் வாங்கி ஆகணும். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படிதான் வாங்கினாங்க, இவங்களும் அப்படிதான் வாங்கினாங்க. ஆனா நெகோசியேட் பண்ண பிரைஸ் 2.62ங்கிறது மிக குறைவாக இருக்கின்றது என்பது வெளிப்படையான உண்மை. அதை பத்தி நான் வந்து போகலைன்னா கூட பட் டெஃபினட்டா அதை நம்ம ரீஇட்டரேட் பண்ண எனக்கு முன்னாடி பேசிய அந்த ₹2.63 காசுக்கு வாங்கின அந்த காலகட்டத்தில் தான் முறைகேடு நடந்திருக்கு இங்க பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எஸ்சிசிஐ வந்து நேரடியா அதானி நிறுவனத்திட்ட போகலனாலும் எஸ்சிசிஐ மூலியமா தான் வரணும். எஸ்சிசிஐ வாங்குறதுக்கு அதானி நிறுவனம் அழுத்தம் கொடுத்துச்சு, அதுக்கு லஞ்சம் கொடுத்தாங்க அப்படிங்கறது அதுல அடிப்படை குற்றச்சாட்டு. இல்ல அடுத்த இன்னொரு குற்றச்சாட்டு நண்பர் பாலு அவர்கள் சொன்னார், இவர் பார்த்தது உண்மை அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசாங்கம் என்று நடக்கின்றது என்றால் எல்லா தரப்பு மக்களையும் தான் பார்க்கணும். எல்லா விதமான ஆண்டர்பிரினர்ஸையும் அவங்க டெஃபினட்டா பார்க்கணும். அவரை பார்த்ததுனாலேயே சிஎம்முக்கும் அதானிக்கும் தொடர்பு இருக்கின்றது, அது ஏதோ பேசினார்கள் அப்படின்னு கணக்கு எல்லாம் பண்ண முடியாது. இப்ப இன்ஃபேக்ட் இப்ப குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் ஒரு 8-9 மாசம் முன்னாடி நடந்தது. அதுல அதானி வாஸ் இன்வைட்டட். அதுல அவருக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு காணொலி மூலமாக அவர் பேசினார். ஆகவே நீங்க எல்லாத்துக்கும் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்டு அவர் வந்து வந்ததுனாலேயே ஒரு யூ ஆர் இம்ப்யூட்டிங் மோட்டிவ்ஸ் என்றால் அது தவறானது என்று நான் சொல்லுகின்றேன். யாரும் எந்த ஆர்கனைசேஷனும் எந்த அரசாங்கமும் ஷட் பண்ண முடியாது. எல்லாரையும் வரவழைக்கணும், எல்லா ஆண்டர்பிரினர்ஸையும் வெல்கம் பண்ணணும். அப்பதான் தமிழ்நாடு என்பது வளரும். சார் எல்லாரையும் சந்திக்கணும் சார். ஆனா அந்த சந்திப்பு குறித்து ஒரு இணையதளத்துல ஆங்கில தமிழ் நாளேடுகள்ல செய்தி வருது சார். வந்ததுக்கு அப்புறம் சந்திச்சான், இதுக்காக தான் சந்திச்சாங்கன்னு வெளிப்படையா சொல்லலாம். சந்திக்கல அப்படிங்கறதே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சிச்சு இல்ல. நீங்க அறிவிக்காம இருக்கிறது சந்தேகத்தை ஏற்படுத்துது சார். அதான் அந்த வெளிப்படையா வந்துடுத்த அப்புறம் நான் பார்த்தேன் ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை சார். அது வந்து அபிஷியலாக இட் ஹஸ் பீன் ரெக்கார்டட். அவர் தான் பார்த்தாரு என்றால் இந்த தப்பு என்ன, பார்த்தது தப்பு என்னன்னு கேட்கறேன். ஏன் அம்பானியை பார்க்கலையா? மிகப்பெரிய மற்ற கம்பெனிகள் ஏன் இதற்கு முன்பாக இருக்கும் பொழுது ஏன் சார் அந்த கேள்வி ஏன் வருதுன்னா, அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, சிலரை வந்து நேரடியாக கௌதம் அதானியே சந்திச்சார் அப்படிங்கிறதே அந்த 54 பக்கத்துல இடம்பெற்றிருக்குல்ல. அப்ப நேரடியா சந்திச்சது, இதை பத்தி அவங்க அதிகாரப்பூர்வமா வெளிப்படையா அறிவிக்காதது, இதெல்லாம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துதுங்கிறாங்க. சார் மை டியர் சார், இதற்கு முன்பாக ரத்தன் டாட்டாவை நம்முடைய முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் பார்த்திருக்கார். அப்ப அதெல்லாம் ரொம்ப தப்பு. எல்லாமே யாருமே பார்க்க கூடாது. என்ன அவங்க எல்லாம் வந்து தீண்டத்தகாதவர்கள், அவங்கள பார்த்தாலே ஏதோ ஊழல் நடந்து விட்டாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஆகவே நீங்க அதை அந்த மாதிரி ஒரு யூ cannot come to a conclusion like that. சரி, அடுத்ததாக இந்த யுஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த 54 பக்கம் அந்த இண்டைட்மெண்ட்ல ரொம்ப இந்த கிரிமினல் சார்ஜஸ் இருக்கின்றது அப்படின்னு. அடுத்தது யுஎஸ் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன், அவங்களும் இந்த விஷயத்த இது வந்து நம்முடைய செபி போன்ற ஒரு அமைப்பு, அவங்களும் இதை பத்தி ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. இது ரெண்டாவது வந்து ஒரு சிவில் சார்ஜ், முதல்ல இருக்கிறது ஒரு கிரிமினல் சார்ஜ். ஏன்னா நான் இதை எல்லாத்தையுமே இப்ப அசூருக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லஞ்சம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்களால அதை அதானி கம்பெனிக்கு பணத்தை கொடுக்க முடியல. அதற்காக 2.3 GW சரண்டர் பண்ணி யாருக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் சரண்டர் பண்ணி நீங்க அதை கொண்டு அதானி கொடுத்துருங்க, சோ தட் நாங்க கொடுக்க வேண்டாம். கிட்டத்தட்ட அதாவது ஒரு குவிட் ப்ரோ மாதிரி, இதை நாங்க உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அதை கொண்டு போய் அங்க கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட்டை செட்டில் பண்ற மாதிரி ஒரு வந்திருக்கின்றது. இதெல்லாம் நீங்க பார்க்கும்பொழுது இல்ல ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சலோனி, மத்த எல்லாரும் நீங்க நிறைய பேச விட்டுருக்கீங்க. உங்களுக்கு நேரம் நிறைய கொடுத்திருக்கு. சரி சுருக்கமா உங்களுக்கு நேரம் நிறைய கொடுத்திருக்கு. ஒரு நிமிஷம், அதாவது தேங்க்யூ. இப்ப கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், இந்த இது இருக்கு பாரு, சட்டம் என்பது கரப்ஷன், ஃபாரின் கரப்ஷன் பிராக்டிசஸ் ஆக்ட், இத வந்து திரு ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இல்ல,
ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காரு. வெளிநாட்டுல ஏதாவது ஊழல் பண்ணினாங்க, அதே ஆட்கள் இங்க அமெரிக்கால வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு வந்தாங்கன்னா, இங்க ஊழல் பண்ணாத வரைக்கும் there is no problem. அங்க ஏதாவது பண்ணா அதுக்கு நாம ஏன் மண்டையை உடைச்சுக்கணும்? அதனால அந்த சட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கார். நான் முடிவாக என்ன சொல்லுகின்றேன் என்றால், அவர் 20ஆம் தேதி ஜனவரி வந்த பிறகு இந்த சட்டத்தையே கேன்சல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல இந்த செக்யூரிட்டிஸ் கமிஷன் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுவரைக்கும் அவங்க போட்ட சார்ஜஸ்ல 100 கம்பெனி 100% இருக்குன்னா, ஒரே ஒரு கேஸ் தான் அவங்க வந்து ஃபைனலா முடிச்சிருக்காங்க. 1% தான். 99 ஏதோ ஃபைனா வாங்கிட்டு முடிச்சிட்டாங்க. ஆகவே நான் என்னுடைய அசம்ஷன் என்னன்னா, முடிவில் சுபம் அப்படிங்கிற முடிஞ்சு போடும். இதுக்கு மேல ஃபர்தரா நான் நிறைய பேசியிருக்கலாம் வழிய முடிவு சுபங்கிறீங்க. அப்ப மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டுறாருல, கைது செய்யணும் அப்படிங்கிறாருல, அது சரியா? அப்ப சார், இன்னைக்கு இதே நிலைமையில அமெரிக்கால இருந்ததுன்னா முதல்ல ராஜரத்னன் ஒருத்தரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க சார். அதுக்கப்புறம் தான் சார் விசாரணை எல்லாம் நடந்தது. அதே மாதிரி இங்க அதானிக்காக எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆகவே டெஃபினட்டா எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு அதானி. அதனால திரு ராகுல் காந்தி சொன்னது போல அவர் மீது ஆக்ஷன் எடுக்கணும். ப்ராபபிலி அவர் கூறியது போல அரெஸ்ட் பண்ணி இந்த இன்வெஸ்டிகேஷனை தொடர வேண்டும் என்பதுதான். ராமசுப்ரமணியன் சார், சுருக்கமா நான் முன்னாடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் இந்த விஷயத்துல ஒரு மிக முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறது என்ன, இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கின்றது அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நிச்சயமாக ஒரு லாஜிக்கல் எண்ட் இதுக்கு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்க கோர்ட்ல அவங்க என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யணும். ஏனென்றால் இது நம்ம நாட்டுக்கு நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்கு மிகப்பெரிய ஊறு விளைக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஏனென்றால் இது ஏன்னா இது ஏதோ அதானி சமாச்சாரம் மட்டுமல்ல. எதிர்காலத்துல ஏதாவது நல்ல ப்ராஜெக்ட் வருகின்றது, அதுக்கு பணம் வேணும்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. இந்த மாதிரி ஒரு ஊழல் மிகுந்த நாடு அப்படின்னு சொன்னா நிச்சயமா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் இங்க எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு மிக குறைவு. நம்முடைய பாரத பிரதமர் அல்லது அந்த மத்திய அரசாங்கம் அமெரிக்காவோட பேசி அந்த சீக்கிரமாக இந்த கேஸை முடிக்கிறதுக்கு வழி செய்ய வேண்டும். அதுதான் என்னுடைய